தேண்டா தலையை பிச்சுக்கணும் யோசிச்சு படிப்பான் நிற்க சும்மா வானம் பூமி எல்லாம் பிடிக்க மாட்டி என்ன கேஸ் பேசவே இல்லைடா எனக்கிட்ட எவ்வளோ டேலண்ட் ஈதும் எவ்வளோ நான் பெர்ஃபார்மன்ஸ் காட்டி எங்கிட்ட இதில் வந்து எனக்கு ஏற்ற அங்கீகாரம் எனக்கு ஏற்ற இடம் எனக்கு ஏற்ற இது வந்து கிடைக்குது இல்லையடா. ஐயோ அதுக்கா நீ கவலைப்படா மீறி உனக்கு ஏற்ற டேலண்ட் உன்னாட்டு உண்மையான டேலண்ட் ஈக்குன்னு சரிண்ணா நீ ஒருத்தருக்கும் காணியல்ல அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல சொல்லி மனு சப்செட் ஆகிக்கொள்ளாதே. உனக்கு உண்மையான டேலண்ட் டீக்கிறா நீ அதை டிக்கெட்டை ட்ரை பண்ணிக்கும் போ. ஒரு நாளைக்கு அதுக்கேற்ற மதிப்பு அதுக்கேற்ற விலை உனக்கு கட்டாயம் கிடைக்கும்டா. அதை எப்படி நீ அப்படி சொல்லு. இதை வீடியோ பாரு. அப்பாட்டா விட்டு சட்டப்படி போலர் உண்டேடா. போலிங் ஆக்ஷனை பாரு லெஃப்ட் ஹேண்டால் பண்ணுடா பாரு எவ்வளோ குவாலிட்டியாக போல் பண்ணு. ஆனாத்துக்கு உலகத்துக்கு இந்த மாதிரி சின்ன பொடியை ஒன்று நிற்கேன்னு சொல்லி இவ்வளோ டேலண்டான பொடியை ஒன்று நிற்கேன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியவே. சாஃப்ட் பால் டோர்னமெண்ட் ஒன்று விளையாடக்கொள்ள ஒரு பொடியை ஒன்று வீடியோ பண்ணி அதை ஃபேஸ்புக் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நானும் பார்த்து நல்ல டேலண்டான பொடியை ஒன்று பெருசாகினா நல்லா வருவானேன்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டு நிற்கக்குள்ளே இந்த வீடியோ கண்ணுக்கு பட்ட யாருக்கு உலகமே குறையாக பெரிய பெரிய பேட்ஸ்மேன் மாரெல்லாம் முட்டுக்காலால் நிற்க வச்ச உலகத்துக்கே ஒருத்தர் நிற்கிற யோக்கர் கிங் லசித் மாலிங்கேட கண்ணுக்கு பட்ட அவட பேஜுக்கு போட்டது சொல்லி சும்மா லேசா இந்த பொடியன் சும்மா வேர்ல்டு வைட்டாக சும்மா இப்போ எல்லா உலகத்துக்கே தெரியுமேடா. இடா மாலிங்க பேஜை உலகமே திரும்பி பார்க்க எப்படிடா ஸ்ரீலங்காவை திரும்பி பார்க்கணும். அடே லசித் மாலிங்கன்னு சொல்லி சின்னக்கின்னு ஒருத்தரா அவருக்கு முழு வேர்ட்லேயும் அவரோட பேஜை லைக் பண்ணி அவருக்கு ஃபேன் பேஸ் உண்டிக்கு. ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை அவரோட பேஜில் அந்த வீடியோ போடுன்னு சொல்லி லேசுப்பட்ட வேலை இல்லை முழு உலகமே பார்க்க அந்த வீடியோ. இப்போ அப்படி ஒரு பொடியொண்டு லெஃப்ட் ஹேண்டால் போல் பண்ணு நல்ல டேலண்டான சின்ன பொடியொண்டு ஈக்குன்னு சொல்லி இப்போ முழு உலகத்துக்கே தெரியுமா. எப்படி இந்த சின்ன பொடியனை வந்து நல்ல போலிங் கோச்சர் ஒன்றுக்கிட்ட போட்டு 2-3 வருஷம் ட்ரைனிங் பண்ணி எடுத்தா இல்லையோ மாதிரி இப்போ அப்படி கோச்சரண்டோ போட்டு நல்லா ஃபோன் பண்ணி எடுத்தா இப்போ 5-6 வருஷத்தில் எப்படி நெருப்பு மாறி பானேடா. முழு உலகமே திரும்பி பார்க்க வச்ச அந்த புள்ளையோட ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்த அந்த புள்ளை விளையாடுற கிரிக்கெட் டீமுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொக்கிசமாய் பாதுகாத்து நல்ல விடத்தொண்டு கெடுக்கணும் அந்த புள்ளை.